அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சென்ற வருடம் வரை ஜென்ம சனி இருந்து ஆரோக்கியத்திற்காகவும் தொழிலுக்காகவும் படாத பாடுபட்டீர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் விலகுகிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாக வாய்ப்பு இருக்கிறது. விஸ்வாவசு வருஷம் என்பது உலக நிறைவு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாக 2ஆம் இடத்தில் குருடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில்துறையை எக்ஸ்போர்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய சரக்குகள் நிற்காமல் நிச்சயமாக நல்ல விலை போகும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட், சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்திற்கு செல்லாமல் இருந்தால் போதுமானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு வரும்போது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் சித்திரை 31ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பல விதத்திலும் சாதகமாக இருக்கிறது. திருமணம் ஆகாத கும்பராசியிலே பிறந்த முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடும். இந்த வருடம் 2 முறை உங்களுக்கு நல்ல குருபலமே வருகிறது. முதல் முறை 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் என்பது 5/12/2025 முதல் இந்த வருடம் முழுமைக்கும் ஒரு குருபலம். ஆக 2 குருபலத்தில் கண்டிப்பாக ஒரு குருபலம் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடங்களில் இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல கடந்த சில காலங்களாக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த காலங்களில் பல செலவுகள் செய்தும் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் எந்த மருத்துவம் சேவையும் இல்லாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்க முயற்சி செய்வர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், கட்டிய வீடு அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்ல வீட்டிலே அழகான வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் அனைத்தும் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. ஆனால் தொழில்துறை விருத்தி அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. இந்த வருடம் மூட்டு வலி சிறிது வரும். ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக பெண்கள் நன்மைகளை பெறுவார்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி கவலைப்படாமல் இருங்கள். நல்ல பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் மூலமாக அருகில் இருக்கிற நிலத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருடம் 3 ராசிகளுக்கு மிக நல்ல ராசிகள். அதில் ஒரு ராசி இந்த கும்பராசி. இந்த விஸ்வாவசு வருடம் என்பது உலக நிறைவான வருடம். உலக நிறைவு எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு. விரயம் அதிகமாக இருந்தாலும் இந்த விரயத்தின் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அருகில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை ஒரு சனிக்கிழமை அன்று அவருக்காக 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை சாற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நிறைவான வருடமாக சந்தோஷமான வருடமாக இருந்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.